ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் வந்து பூ மார்க்கெட் போயிருந்தோம். அப்போ வந்து சரி ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போனப்போ வந்து இந்த மாதிரி திராட்சை வாங்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிறைய திராட்சை வச்சுருந்தாங்க. ஒரு தள்ளுவண்டி நிறைய திராட்சை வச்சுருந்தாங்களா. எனக்கு எப்போவுமே திராட்சை அப்படின்னா இதில் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி கலரு இல்லை, க்ரீன் வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லோவாக மாறுற மாதிரி, இல்லாட்டி நல்லாவே எல்லோ மாறி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்த திராட்சை வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லை. சரி நீங்கள் உதிரி திராட்சை வச்சுருப்பீங்கள்ல காமிங்க அப்படின்னா அவங்க வந்து அரை டிப்பருக்கு மேலே வந்து உதிரி திராட்சை வச்சுருந்தாங்க. பாருங்கள், இத்தனையும் சேர்ந்து எனக்கு வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது வந்து 120 ரூபா என்னமோ ஒரு கிலோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து இத்தனையும் சேர்ந்து எனக்கு 30 ரூபா. உதிரி திராட்சைனா அப்படியே சூப்பராக ஒரு துளி கூட ரொம்ப பழுத்து அழுகுன மாதிரிலாம் இல்லாதெல்லாம் இருக்காது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற திராட்சை வந்து இருக்கும். ஸோ அதை எடுத்து போட்டுடலாம். இப்போ நான் கையில் எடுத்து காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி எல்லோ கலர் திராட்சை வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உதிரி திராட்சை. இதுதான் வந்து டேஸ்ட்டே. இதில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிற அந்த வேண்டாத திராட்சையை தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிடுவேன். அதுக்கப்புறம் வேண்டாத திராட்சை இதெல்லாம் தூக்கி போட்டு நல்லதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு டைம் கழுவி சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் அதே மாதிரி தான் திராட்சை வாங்கும்போது நல்லா திக்கு க்ரீனாக இருக்கிறத வந்து வாங்க வேண்டாம். அந்த மாதிரி எல்லோயிஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் வந்து கருவாடு பண்ணியிருந்தேன் நேற்று நைட் எப்படி இருந்தாலும் வலிச்சு விடணும். சரி பையன் வந்து நான்வெஜ் கேட்குறான் அப்படின்ட்டு கருவாடு பண்ணியிருந்தேன். அது வந்து நெய்த்துளி கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கருவாடு ரொம்ப நல்லா ஈஸியாக செய்கிறது. ஆனால் நல்லா சுத்தம் பண்ணிடணுங்க. கருவாடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு தட்டில் போட்டு 2 தட்டு வச்சுக்கணும். எடுத்து போட்டு சுத்தம் பண்ணணும். அடியை பார்த்தா நிறையா கல்லெல்லாம் இருக்கும். ஏன்னா கருவாடெல்லாம் இங்கே காய வைக்கிற இடத்துல கண்டிப்பாக கல் அதுதான் கண்டிப்பாக கலக்கம் தான் செய்யும். இப்போ ஒரு வடை சட்டியில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு கடுகு கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வணக்கணும். ப்ளஸ் அதோட அதுக்கு என்ன பேருனா வரமிளகா, அதையும் போட்டு நல்லா வணக்கணுங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ரெண்டுமே திருண்டு போட்டேன். பாருங்கள், வணக்கி விட்ட பிறகு அதுக்கான பொடியை நம்ம போடணும். இந்த பொடி வந்து நான் என்ன போட்டேன்னா சிக்கன் மசாலா தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், இந்த 3மே தான் போட்டேன், வேறு எதுவும் போடல. இது போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுட்டு கருவாடு வந்து ஆக்சுவலாக எப்படி கழுவணும் அப்படின்னா, அந்த கருவாடு வந்து நல்லா உயரமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கருவாட்டை போட்டுடணும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து அந்த பைப்பு திறந்து விடும்போது அந்த தண்ணி வந்து அதில் விழுகும் இல்லையா, அந்த டைமில் நம்ம கையை வச்சு நல்லா அலாசின பிறகு பார்த்தா கொஞ்சம் அரை குண்டான் நிறைய தண்ணி நம்ம பிடிச்சிடணும். அப்படி பிடிக்கும்போது அந்த கருவாடு வந்து மேலே மிதந்து வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். அடியை பார்த்தா மண் கல்லெல்லாம் நின்றோம். மேலாக்கில் இருக்கிற கருவாட்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம முதல்லே வந்து தட்டில் போட்டு சுத்தம் பண்ணிடுறோம். அந்த மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா 3ஆவது டைம் அலாசுறதுக்கு முன்னாடி தண்ணியிலே போட்டு வச்சிடணும். கடைசியில் இதெல்லாம் தாளித்து இப்படிலாம் வந்து தக்காளியும் இஞ்சி பூண்டையும் அரைச்சி வந்து ஊற்றி எண்ணெய் திரிய வந்து இது பண்ண பிறகு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துட்ட பிறகு அந்த கருவாட்டை போட்டு நல்லா ஒரு ஆவியில் வேக வச்சா ஈஸியாக வெந்துடுங்க. இதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதுவும் ரொம்பலாம் லேட் ஆகாது. இன்னொன்று ஊளி மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் இப்போ சாயந்தரம் பண்ணணும் அப்படின்னா காலையில் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருவேன். இல்லையா காலையில் பண்ணோன்னா முந்தின நாள் நைட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருவேன். அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்து முள் எடுக்க முடியும். ஊளி மீன் கருவாடு பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சேன் அப்படின்னா முள் இருக்கிற கருவாடாக இருந்தால் ஃபஸ்ட்டு முள்ளெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கருவாடே பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக அது சாப்பிட முடியும். இல்லாட்டி வாய்க்கு அந்த முள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் திரியே நல்லா வந்து இது பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கருவாடு போடணும். அவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு. இப்போ ஒரு கீரை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கீரை அதே மாதிரி தான் எல்லோரும் அரிஞ்சிட்டு வந்து கீரையை கழுவுவாங்க. அப்படி வந்து கழுவக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கீரையை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிடணும். ஏன்னா கீரை அப்படின்னா தூசெல்லாம் இருக்கும், மண்ணெல்லாம் நிறைய சேறு அந்த மாதிரிலாம் இருக்கும், முடி கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாம் கொண்டுட்டு வர்ற இடத்துல வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு இது பண்ணிட்டு
இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொன்றா தனியாக எடுத்து முந்தின நாள் இதை சுத்தம் பண்ணி வச்சிடணும். அதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் உயரமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டு நல்லா பைப்பை திறந்து விட்டு அந்த கீரை அந்த தண்ணீர் வர வர அப்படியே கையை விட்டு அலாசணும். அப்போ கீரையும் அதே மாதிரி மேலாக்கில் வந்து நிற்கும். அப்போ அதை அழுங்காப்படியே அரிச்சு எடுத்துகிட்டு அடி இருக்கிற தண்ணி பூரா ஊற்றிடணும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, கீரையோடு அப்படியே வடிப்பாங்க. அப்படி வடிக்கக்கூடாது. அப்படி வடித்தா என்ன ஆகும்னா அந்த மண் கல்லெல்லாம் வந்து அந்த கீரைக்கு பின்னாடி அப்படியே நின்றுக்கும். வெறும் தண்ணி மட்டும்தான் வடிஞ்சு வரும். அப்படி பண்ணக்கூடாது. எப்போவுமே கீரையை எடுத்து வேற ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த தண்ணி தூக்கி அக்கட்டாண்டு ஊற்றணும். அப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு 4-5 முறை அலசிட்டு கடைசியில் அலசி எடுத்து பார்க்கும்போது அதே மாதிரி அரிச்சு எடுத்து பார்க்கும்போது கீழே தண்ணியில் ஒரு மண்ணோ ஒரு கல்லோ எதுவுமே இருக்காது. அப்போ தான் நம்ம கீரை சுத்தமாக கழுவிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணணும், எடுத்து கட் பண்ணி நாம் பொரியல் பண்ணணும். இப்போ நான் காமிக்கிறது வந்து எங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்களை நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேங்க. இது வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரின்ச்சஸ் இருக்குது. மொத்தம் 6 ஃப்ரின்ச்சஸ்ஸு. இது எப்படின்னா கரெக்டாக நேரத்துக்கு தூங்கணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கும். காலையில் ஆச்சுன்னா 6 மணி ஆச்சுன்னா என்ன சத்தம் போடும் தெரியுங்களா, வீட்டில் ஒருத்தரையும் காணும், இன்னும் எந்திரிக்கலையா அப்படிங்கிற மாதிரி. நைட்டு 7 மணி ஆனால் தூங்கிடணும், லைட்டாக அனுப்பிச்சிடணும். அந்த 6 மணிக்கே எல்லா குருவிகளும் அது வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி வந்து சத்தம் போட தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமாம்மா. நம்ம பேசினாலும் கூட அதோட பாஷையில் அது திட்டும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கரெக்டாக நடக்கணும் அப்படின்ட்டு. இது எங்கள் வீட்டில் வந்து அதுவும் குடும்ப உறுப்பினர் மாதிரி நடந்துக்கும். இது நான் வந்து வெளியே வச்சுருந்தேங்க. காலையில் மேலேயே நான் வந்து ஒரு சாக்கு போட்டு மூடியிருக்கேன். அப்படின்னா இந்த காக்கா, இந்த பருந்து, இந்த ஒரு குருவி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒரு குருவி ஒன்று வருதுங்க. அது வந்து இந்த கூண்டுக்குள்ளே அது போக முடியாது. பட் அந்த கூண்டை வந்து போட்டு ஆட்டுது, வந்து அதனோட ரெக்கையை வச்சு இது பண்ணுது. அப்புறம் இதை வந்து பிடிச்சிட்டு போய் சாப்பிட்றதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அதனால் மேலே இந்த மாதிரி சாக்கு வச்சுருவேன். அந்த சாக்கில் ஒரு நூல் தொங்கிட்டு இருக்குதுங்க. அதையே பிடிச்சி இழுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ட்டு எல்லாமே பாருங்கள் என்னையவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பயம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரின்ச்சஸ் வந்து நம்மக்கிட்ட பழகாது, அது வாட்டுக்கு அது சுறுசுறுப்பாக தேனை விட சுறுசுறுப்புங்க, அது பயங்கர சுறுசுறுப்பு, வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. எங்கிட்ட இருக்கிற ஃப்ரின்ச்சஸ் எப்படின்னா, நான் வந்து உட்காந்தேன்னா முன்னாடி அந்த எட்ஜில் வந்து உட்காந்துக்கும் கம்பிக்கிட்ட, என்னை பார்த்து ஏதோ ஒன்று கத்திக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எவ்வளோ ஆழம் அப்படின்ட்டு மூக்கை விட்டு பார்க்குது. அதுக்கப்புறம் இறங்கிருச்சா, அது குளிக்கிற அழகே தனியாக இருக்குங்க. அதுக்குள்ளே அது வந்து யாரோ கூப்பிட்டாங்கன்னு நான் எழுந்திரிச்சிட்டேன். நீ மறுபடியும் வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள். வெள்ளை கலர் அந்த ஃப்ரின்ச்சஸ் வந்து குளிக்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இதுக்கு எப்படின்னா அதனுடைய உடம்பு வந்து அது சுத்தமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே 3 நேரம் தண்ணி புதுசாக மாற்றி வச்சாலும் 3 நேரம் குளிக்கும். இப்போ நைட்டு நான் ஒரு 10 மணிக்கு மேலே சரி காலையில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, நைட்டு எப்பவும் தண்ணி மாற்றுவேன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் மத்தியானமோ இல்லாட்டி சாயந்தரமோ தான் மாற்றுவேன். ஸோ நைட்டு நான் தண்ணி மாற்றினேன் அப்படின்னா நைட்டுன்னு கூட பார்க்காதுங்க. அது குளிர்காலமோ என்ன காலமோ எதுனாலுமே போய் குளிச்சுக்கும். சுத்தமாக வச்சுக்கோங்க உடம்பு அது. அதே மாதிரி இது பராமரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. பெரிய பெரிய அந்த குருவியெல்லாம் பராமரிக்கிறத விட இது ரொம்ப ஈஸி. 2 நாளுக்கு ஒருக்கா அந்த பேப்பரை மட்டும் மாற்றிட்டா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கூண்டு வந்து அதெல்லாம் மேலே உட்காந்துக்கும். நம்ம கீழே வந்து கூண்டு அந்த பைப்பு திறந்துட்டு கூண்டு நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா இந்த கூண்டுக்குள்ளே அங்கே இங்கேன்னு ஏதாவது அழுக்கு இருந்தாலுமே அது போயிடும். அவ்வளோதான். ரொம்ப பராமரிப்பு ஈஸி. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை தூக்கி வச்சிட வேண்டியதுதான். தண்ணி மட்டும் வந்து இந்த வெயில் காலத்தில் 2 நேரமோ 3 நேரமோ புதுசாக வச்சிடணும். 2 நேரம் வச்சாங்க கூட ஓகே. பாருங்கள் அந்த ஃப்ரின்ச்சஸ் பாருங்கள் எப்படி குளிக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி தான் ஒன்று குளித்து முடிச்சிச்சுன்னா அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் ஒவ்வொன்றா குளிக்கும். இதில் ஃபஸ்ட்டு இறங்குற ஃப்ரின்ச்சஸ் தான் வந்து தைரியமான ஃப்ரின்ச்சஸ்ன்னு சொல்லணும். அது இறங்கி முடிச்சிட்ட பிறகு தான் மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி குளிக்கும். குளித்து முடிச்சுட்டு என்ன பண்ணும், ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டு தன்னோட ரெக்கையெல்லாம் வந்து விரித்து விடும். ஏன்னா ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, தண்ணியெல்லாம் பட்டு அது விரிச்சுட்டு நல்லா அப்படியே சிறகடிக்கிற மாதிரி பண்ணோம். ஒவ்வொன்றும் பண்ணுறது பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. இதில் வேறு நான் வேறு உட்காண்ட்ருக்கிறேன்னா எங்கிட்டையும் வேறு அதோட பாஷையில் பேசிக்கிட்டே அந்த வேலையை அது பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜோடியாக உட்காண்ட்ருக்கும் பாருங்கள். மேலே இருக்க அதுக்கு மேலே ஒரு குச்சியில் உட்காண்ட்ருக்குது. இப்போ இந்த கூடை பாருங்கள், அந்த கூடை வந்து சின்ன வயசில் விளையாட்டு ஜாமானமெல்லாம் விளையாடுவாங்கள்ல அந்த கூடை இது. அந்த கூடையை நான் கட்டியிருக்கேன். 2 கூடை கட்டியிருக்கேன். இப்போ 3 ஜோடி வந்ததுனால ஒரு சின்ன மக்கு மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து நான் ஹோல்ஸ் போட்டு அதில் வச்சுருக்கேன். அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு, அந்த மாதிரி. ஆனால் காலையில் வெளியே வச்சேன் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6 மணி போல் தான் உள்ளே கொண்டு வருவேன். ஆக்சுவலாக வந்து நான் முதல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து என் கூட வேலை செய்கிற என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு இது கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் வந்து அது பராமரிக்க முடியல அப்படின்ட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ப்ளஸ் அவங்க வந்து குடியிருக்கிற வீட்டில் குருவி இங்கே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு.
அப்புறம் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் அது வந்து கொரோனா டைமில் வந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனாக இதனுடைய ஆயுட்காலம் வந்து கம்மி தான். அப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு மாதம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தானதாக அது இதுன்னு வச்சுக்கிட்டே இருப்பேன். அது இல்லாமல் இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் வச்சேன்னா என்னம்மா கொத்தி சாப்பிடும் தெரியுங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு டைம் கொத்தமல்லி இலை வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள், அப்படியே அழகாக இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் மூக்கு இருக்குதா அதுக்கு, அதில் அந்த பச்சை கலர் கொத்தமல்லி சாப்பிட்றது அழகே தனி தான். இதே மாதிரி நிறைய கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் விலாகும் வரும். பக்கத்தில் இது சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க பக்கத்து வீட்டுக்கு. நான் தான் சத்தமாக என்னால் பேச முடியல, அதனால தான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் சத்தமாக பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் முடியும், மோட்டிவ் எனக்கு கிடைக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியங்க. அதனால தான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நிறைய கண்டென்ட்டில் நம்ம பார்க்கலாம், நல்ல விலாகில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.